வணக்க மக்களே, இது உங்கள் சிட்டு பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பன்னீர் ஸ்டஃப்டு காயின் பரோட்டாங்க. இதுக்கு வந்து பன்னீர் நல்லா வந்து உதுத்துக்கோங்க. இதில் வந்து கொத்தமல்லி, வெங்காயம் வேணும்னா வதக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு மாவு வந்து உருட்டி ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஜீரகம் போட்டு பிசைஞ்ச மாவில் அதுக்கப்புறம் வந்து இது நல்லா பிசைஞ்சிட்டு ஊற விட்டு எடுத்து இதை நல்லா வந்து தீத்திட்டு அது நடுவில் வந்து கை வச்சு நல்லா தட்டிக்கணுங்க இந்த ஸ்டஃபிங்கை. ஆக்சுவலாக இது வந்து பாலக்கு சப்பாத்தியோட பன்னீர் ஸ்டஃப் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்போதைக்கு எனக்கு வந்து இது கிடைக்கல. அது கிடச்சதுன்னா நான் செஞ்சு வீடியோ போடுறேன். இது வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஒரு கையால் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. ப்ரெஸ் பண்ணால் சூப்பரான ஷேப்பில் கிடச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் இதில் வந்து தவாவில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு, உங்களுக்கு அந்த ஓரத்துலலாம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அப்பளம்லாம் பிடிப்போம்ல அந்த கிடுக்கி வச்சு அப்படியே வந்து ஓரத்துலேயும் காமிச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி குட்டியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். உண்மையாகவே நம்மளுக்குமே குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா ஸ்டஃபிங் வந்து பன்னீரில் பண்ணியிருக்கிறதுனால. இதுக்கு டிப்பாக வந்து தயிர் வச்சுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து பெருசாக தான் நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே 2 ப்ளைன் சப்பாத்தி போட்டுட்டு இன்னொரு பெருசாக வந்து போட்டு அதை வந்து அதில் ஸ்டஃப் பண்ணி பெருசாக ஒரு சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு மினி செஃப் வந்து இவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பயங்கரமாக வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி தான் சின்ன வயசுலேயும் வந்து நானும் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். பட் ஆனால் அவங்களாம் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது தான் சொல்லுவாங்க. நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் சொல்கிறத கேட்குறதே கிடையாது. நல்லபடியாக லன்ச் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இது மாதிரி வந்து எந்த டிஷ் பண்ணுறப்போ சின்ன வயசில் உங்களுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டு பிரின்சஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை லன்ச் பாக்ஸாக இல்லை ஸ்நாக்ஸாக வந்து கண்டிப்பாக செஞ்சு தாங்க. நன்றி, வணக்கம். சாப்பிட்டு பாரு. சரி, நான் தனியாக எடுத்துக்கிறேன். நீ வேணாம், நீ பண்ண நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கா சாரா? வழி தெரியுது சாமி. நல்லா இருக்கா?